வைத்தறிச்சல் அந்த ஒரு பொறாமையில தான் பாத்தீங்கன்னா இங்க உண்மையா இருந்தா வர முடியாது. நான் உண்மையா தான் இருந்தேன், ஆனா இந்த மக்கள் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லி அந்த பொறாமையால மட்டும் தான் இங்க யாரும் உண்மையா இல்லைன்னு சொல்லி இவர் சொல்றாரு. என்னங்க அவசியம் இருக்கு சபரிக்கு? அவர் தான் ஹையஸ்ட் பாயிண்ட்ல டிடிஎஃப்ல இருந்தாரு. அவர் உண்மையா இல்லாம பொய்யா இருந்தாருன்னா அந்த டிடிஎஃப் பாயிண்ட்காக அவர் கார்லயே உட்கார்ந்து இருக்கலாம். சாண்ட்ரா இப்படி துடிக்கிற பார்த்து அவங்க ஏங்க சபரி ஏங்க கீழே இறங்கி வரணும்? கானா வினோத் ஏங்க கீழே இறங்கி வரணும்? என்ன அவசியம் இருக்கு? உண்மையா ஒரு ஹியூமனிட்டி இருக்கிறதுனால தான் சபரி கார்ல இருந்து கீழே இறங்கினாரு. வினோத் கார்ல இருந்து கீழே இறங்கினாங்க. விக்ரம் ஓடி போய் அந்த தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்தாரு. அரோரா 1 hour உட்கார்ந்து அழுதாங்க. திவ்யா சண்டை போட்டாங்க. சுபிக்ஷா சண்டை போட்டாங்க. எல்லார்கிட்டயும் ஹியூமனிட்டி இருக்கு, எல்லார்கிட்டயும் உண்மை இருக்கு. அந்த உண்மைனால மட்டும் தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு நியாயம் கிடைச்சது. அது பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. இங்க எப்படி உண்மையா இல்ல, எல்லாரும் பொய்யா இருக்காங்க, யார்கிட்டயும் ஹியூமனிட்டி இல்லன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி பிரவீன் ராஜ் இந்த இடத்துல சொல்லலாம்? நேஷனல் டெலிவிஷன்ல எப்படி சொல்லலாம்? அவருக்கு இருக்கிற பொறாமை, அவருக்கு இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் பிரவீன் ராஜ் இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை, பொய்யான கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. எப்பரா அரோராலாம் டாப் 5ல வரலாம்? எப்பரா அரோரா இவ்வளவு தூரம் வரலாம்? எப்பரா விக்ரம் இவ்வளவு தூரம் வரலாம்? எப்பரா சபரி இவ்வளவு தூரம் வரலாம்? எப்பரா சாண்ட்ரா இவ்வளவு தூரம் வரலாம்? எப்பரா திவ்யா இவ்வளவு தூரம் வரலாம்னு சொல்லி ஒரு பொறாமை, ஒரு காழ்ப்புணர்ச்சி.